நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் அப்டேட்டை பத்தி பார்க்க போறோம். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல நம்ம ஃபர்ஸ்டா யாரை பத்தி பார்க்க போறோம்னா த ஃபினாமினல் ஏஜே ஸ்டைல்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஏஜே ஸ்டைல்ஸோட ஃபேன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஹாப்பி நியூஸ்னு கண்டிப்பா சொல்லலாம். ஏஜே ஸ்டைல் அவர்கள் வரப்போற ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனுக்கு ரிட்டர்ன் தர போறாரு. இதை வந்துட்டு WWE ஒபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏஜே ஸ்டைல்ஸ் அவர்கள் வரப்போற ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனுக்கு வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்துட்டு அடுத்ததா யாரோட ஃபியூட் போவாரு, யாரோட சண்டை போடுவாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இப்போதைக்கு ஸ்மாக் டவுன்ல இருக்கிற எல்லா ஆப்போனண்ட்டும் வந்துட்டு பிஸியா தான் வந்து பண்ண இருக்கிறாங்க. ஒரு ஸ்டோர் லைன் தனியா வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்குது. அதனால இவருக்கு எந்த ஒரு ஸ்டோர் லைன் வந்துட்டு ஏஜே ஸ்டைல்ஸ்க்கு கொடுக்க போறாங்கன்றது தெரியல. சோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏஜே ஸ்டைல்க்கு எந்த மாதிரி பிளான் வந்துட்டு WWE போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ கண்டிப்பா ஒரு நல்ல பிளான் போட்டாங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ ஏஜே ஸ்டைல்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சோ வரப்போற ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனுக்கு நம்மளோட த ஃபினாமினல் ஏஜே ஸ்டைல்ஸ் அவர்கள் வரப்போறாரு. வந்ததும் ஸ்மாக் டவுன்ல யாரோட அடுத்த ஃபியூட் போனா நல்லா இருக்கும் அப்படின்றத அந்த ஆப்போனன்ட் பேரையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுல நம்ம ரெண்டாவது யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மலாக்கி பிளாக் அப்படின்ற நேம்ல ரெஸ்லிங் பண்ற AEW நம்மளோட அலிஸ்டர் பிளாக் தான். ஸோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா மலாக்கி பிளாக் அப்படின்ற நேம்ல தான் வந்துட்டு AEW ஃபைட் பண்றாரு. அவரோட கான்ட்ராக்ட் வந்துட்டு 2025 வந்து பாத்தீங்கன்னா முடிய போகுது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா WWE இப்ப வந்துட்டு அலிஸ்டர் பிளாக்கை வந்துட்டு திரும்ப WWE கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானோட இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா தெரிய வருது. ஸோ அதனால வந்துட்டு இப்போ ட்ரிபிள் ஹெச்சோட கண்ட்ரோல்ல இருக்கிறனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு AEW to WWE வந்துட்டு தான் இருக்காங்க. அந்த வரிசையில கண்டிப்பா நம்மளோட அலிஸ்டர் பிளாக்கும் திரும்ப WWE கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானோட இருக்கிறாங்க. ஸோ இவரை வந்துட்டு கொரோனா டைம் அப்போ வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க பட்ஜெட் ப்ராப்ளம்னால. அப்போ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா தி டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரியில் புதுசா உருவாக்கி கொண்டு வந்திருந்தாங்க. ஆனா அதை பாதிலே நிப்பாட்டு அவரையும் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க WWE. ஸோ அப்போ கொரோனா டைம் அப்போ. ஸோ அதனால இப்போ வந்துட்டு அவர் AEW நல்ல ஒரு ஸ்டாரா தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாரு. அவரோட கான்ட்ராக்ட் வந்துட்டு 2025 வந்து பாத்தீங்கன்னா முடிய போகுது. ஸோ அதுக்கப்புறம் WWE வந்துட்டு இவரை பிக் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குது. மலாக்கி பிளாக் அப்படின்னு AEW இப்ப சண்டை போடுற நம்ம அலிஸ்டர் பிளாக் அவர்கள். ஸோ இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவரை திரும்ப வந்துட்டு WWE கொண்டு வந்தா நல்லா இருக்குமா, இல்ல AEW இருந்தாலும் இவர் நல்லா இருக்குமா அப்படின்றத உங்க கருத்து என்னன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்ன பொறுத்தளவுல ட்ரிபிள் ஹெச் வந்துட்டு கண்டிப்பா நல்லாவே யூஸ் பண்ணுவார் சொல்லிட்டு நான் நம்புறேன். அதனால இவர் திரும்ப WWE வந்தா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதை நம்ம மூணாவது எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா த நியூ டேல மணி நைட் ரால இருக்கிற ஜேவியர் மற்றும் கோஃபி கிங்ஸ்டன் ரெண்டு பேரும் ஒன்னாவே வந்து பண்ணி இருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு நம்மளோட த நியூ டே டீம்ல இருக்கிற நம்ம பிகி வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இவர் ரெண்டு பேரை பத்தி ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஷேர் பண்ணாங்க அப்படின்னா ஸோ இப்போதைக்கு நியூ டே வந்துட்டு WWE வந்துட்டு ஜேவியர் மற்றும் கோஃபி கிங்ஸ்டன் ரெண்டு பேரும் ஒன்னாவே இருக்கிறாங்க. அவங்கள ஸ்பிளிட் பண்ணி விட்டுட்டு தனியா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல ரெஸ்லரா வந்துட்டு தனியா வளருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிகியோட ஒரு ஒப்பீனியன்ட்டா வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவரு ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ பிகி வந்து பாத்தீங்கன்னா நியூ டேல இருக்கும்போது ரொம்பவே நல்லா தான் இருந்தது. அவருக்கு என்னைக்கு அந்த நெக் இன்ஜுரி ஆனதோ அன்னில இருந்து பாத்தீங்கன்னா அவர் திரும்ப WWE பக்கமே வராம இருக்கிறாரு. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு கோபி கிங்ஸ்டன் மற்றும் ஜேவியர் மட்டும் தான் நியூ டேவை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா வந்துட்டு கொண்டு போனாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் ரெஸ்லிங் கெரியர் ரொம்ப நல்ல டேர்னிங் பாயிண்டா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிகியே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா ஆக மொத்தத்துல உண்மைதான். ஸோ ரெண்டு பேரும் தனியா கொண்டு போறது ரொம்பவே நல்லது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிகியோட பாயிண்டை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? ஸோ ரெண்டு பேரும் தனித்தனியா வந்துட்டு ஒரு சிங்கிள் ரெஸ்லரா கொண்டு போனா நல்லா இருக்குமா அப்படின்றத உங்க கருத்து என்னன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கான ரெஸ்லிங் அப்டேட் அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.